பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசித்து தியானிப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 43வது வசனம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, எப்போ ஒரு மனுஷனை விட்டு அசுத்த ஆவி புறப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவினுடைய கிரியைகள் அந்த மனிதனை பல விதத்திலையும் அவனை அழித்து கொண்டிருக்கும். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான வியாதிகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இப்படி இருக்கும். எப்போ அது புறப்பட்டு போகும்? ஒரு மனுஷனை விட்டு எப்போ புறப்படும்? அந்த அசுத்த ஆவி என்றைக்கு இயேசுவின் நாமத்தை அறிகிறதோ அல்லது இயேசுவை எப்பொழுது அது சந்திக்கிறதோ அப்போ அந்த அசுத்த ஆவி என்ன செய்கிறதா? ஒரு மனிதனை விட்டு புறப்பட்டு போகிறது. புறப்பட்டு போகும்போது என்ன நடக்கு பாருங்களேன். வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். அப்போ ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அந்த அசுத்தாவிக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகள் எல்லாம் இந்த மனிதன் மூலமாக அது என்ன செய்து நிவர்த்தியாக்கி கொள்ளுகிறது. கவனமாய் கேளுங்க. இப்போ அதுக்கு தான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர். அது வறண்ட இடத்துக்கு போகுது. வறண்ட இடம்னா அங்கே என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை. வறண்ட இடங்களில் தண்ணீர் இருக்காது, நிழல் இருக்காது, சாப்பிடுவதற்கு எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்போ அந்த அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும்போது அதற்கு தேவையான எதுவுமே என்ன செய்யாதான்? கிடைக்காது. இப்போ பாருங்க, அடுத்த வசனத்தை ஆண்டவர் சொல்லாரு, நான் விட்டு வந்த என்னுடைய வீட்டுக்கு திரும்புவேன். இப்போ அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனுடைய இருதயம் ஒரு வீடாக அசுத்தாவிங்க சொல்லுகிறது. எங்க? நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்புவேன். அப்போ அந்த மனுஷனுடைய இருதயத்தை அந்த அசுத்தாவி என்ன சொல்லுது பாருங்க, என்னுடைய வீடு. அப்போ பிசாசு ஒரு மனிதனுடைய இருதயத்தை தனக்கு சொந்தமாக அபகரித்து கொள்ளுகிறது. இயேசு இல்லாத ஒரு இருதயம் இருக்குமானால் அடுத்து பிசாசுனுடைய ஆளுகை தான் இருக்கும், அசுத்த ஆவியினுடைய ஆளுகை தான் இருக்கும். பாருங்க, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு சொல்றாரு. அந்த வீடு, அந்த அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு போயிட்டு அப்படின்னாக்க அந்த இடம் காலி ஆகுது. அவன் என்ன செய்கிறான்னா ரொம்ப ஃப்ரீ ஆயிடுறான். ஒரு வியாதினா வியாதியிலேருந்து விடுதலை கிடச்சிருது. தூக்கம் இல்லாதவங்களுக்கு நல்ல தூக்கம் கிடச்சிருது. சாப்பிட முடியாதவங்க நல்லா சாப்பிட்றாங்க. மன நிம்மதி இல்லாதவங்களுக்கு மன நிம்மதி கிடச்சிருது. பார்த்திங்கனாக்க சில வியாதிகள், கொடூரமான வியாதிகள், ஸ்தோத்திரம், அந்த அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டிருக்கிற வியாதிகள் குணமாயிருது. இப்படி பலவிதமான காரியங்கள் அந்த மனிதனுக்கு நடக்கிறது. இப்போ அவன் என்ன செய்கிறான்னா விடுதலை ஆயிடுறான். அப்போ இருதயத்திலிருந்து அந்த அசுத்தாவி போனோன்னே சரீரம் நல்ல புஷ்டியாய், நல்ல ஆரோக்கியமாக, நல்ல பலனாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஸ்தோத்திரம், நம்ம நல்லா இருக்கிறோம், பரவாயில்ல, பிசாசு நம்மளை விட்டு போயிட்டு சர்ச்சுக்கு போனோம், ஜெபம் பண்ணாங்க, தேவனுடைய ஊழியர்கள் ஜெபம் பண்ணாங்க, அசுத்தாவி என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஜனங்கள் இன்னைக்கு ஆலயத்துக்கு வராமல், மறுபடி ஆண்டவரை ஆராதிக்காமல், அல்லது மறுபடி வேதத்தை வாசிக்காமல், அல்லது தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை கொடுக்காமல்
வாழுகிற பலாயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்போ என்ன செய்யும் அப்படின்னாக்க, இந்த அசுத்த ஆவி நம்மளை விட்டு வெளியில் போகும்போது, அசுத்தாவிக்கு என்ன இல்லை அப்படின்னாக்க, போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து பார்க்கிறது. என்ன பார்க்கிறது? என்னுடைய நான் இருந்த அந்த வீடு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே போகலாமா போக முடியாதா, இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே யாராவது வந்துட்டாங்களா வரலையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த அசுத்தாவி வருகிறது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடு நல்ல கூட்டி பெருக்கி இருக்குது. கூட்டி பெருக்கி இருக்கிறது மட்டுமல்ல, நல்ல ஜோடிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த வீடு எப்படி இருக்குன்னா வெறுமையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி அநேகருடைய உள்ளத்தில் ஆண்டவர் இல்லை. அருமை சகோதரனே, நல்ல கவனமாய் கேளுங்கள். பிசாசுனுடைய கிரியைகளை ஒருவேளை ஜெபம் பண்ணும்போது அது விடுதலை ஆகிடும். சில நேரத்தில் அது ஜெபம் பண்ணும்போது சரீரத்தை விட்டு ஓடிடும். உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், வேதனைகள், பிரயாசங்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கலாம். ஆனால் பாருங்கள், இப்போ அந்த ஜோடிக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய இருதயத்துக்குள்ளே யார் வரணும் அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரணும். இந்த இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ளே வரலைன்னா நம்முடைய இருதயம் காலியாக கிடக்குது. இப்போ இருதயம் காலியாக இருக்கும்போது என்னாகும்? அசுத்த ஆவி வரும், மறுபடியும் வருகிறது, மறுபடியும் வந்து பார்க்கிறது. பார்த்துட்டு என்ன செய்து பாருங்களேன், ஸ்தோத்திரம் பாருங்கள், கண்டு திரும்பி போய் வந்த உடனே ஜோடிச்சிட்டாங்க, பரவாயில்ல நம்ம ஓடி ஏறிடலாம் அப்படின்னு ஏறாதான், பட்டுன்னு அதை என்ன செய்யுது? திரும்பி போகுது, மறுபடியும் போகுது. யோசித்து பாருங்கள், வந்த அந்த அசுத்தாவி மறுபடியும் அது திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உள்புகுந்து அங்கே குடியிருக்கும். பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்க? அதாவது தன்னை விட ஒரு தலைவலியாக இருந்துச்சுன்னா பல தலைவலி, பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பலவிதமான பிரச்சனை, பல போராட்டங்கள், பலவிதமான நிந்தனைகள், பலவிதமான அவமானங்கள், பலவிதமான ஸ்தோத்திரம் போராட்டங்கள், பலவிதமான வியாதிகள், கடன் பிரச்சனைகள். பாருங்கள், அப்போ இதில் என்ன சொல்லுறாங்க? 7 விதமான பொல்லாத ஆவிகள். அப்போ ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்போ 7 விதமான பிரச்சனைகள் ஆண்டவரை விட்டு விலகின பிற்பாடு வரும். ஏன் வரும் அப்படின்னாக்க, நீங்கள் விலகிறதுக்குரிய தப்பு அல்ல. ஏன் தெரியுமா? நீங்கள் அந்த அசுத்தாவி உங்களை விட்டு விலகிடுச்சு, அதை உணர்ந்தீங்க. ஆனால் இயேசுவை உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த அசுத்தாவி உங்களை விட்டு நினைச்சிருக்கும், போயிருக்கும். மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த இடம் வெறுமையாக இருந்திருக்காது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்திருப்பார். இன்னைக்கு இப்படித்தானே அநேகருடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாததினாலே தன்னுடைய மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த அசுத்த ஆவி போயிட்டு வந்து பார்க்குது, உன் இருதயம் ஜோடிக்கப்பட்டிருக்குது, சூப்பராக இருக்குது, வரலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? நான் தனி ஆளாக இனிமேல் வரக்கூடாது. ஏன்னா தனியாக வந்ததுனால டக்குன்னு துரத்திட்டாங்க. இனிமேல் என்ன செய்யணும்? ஒரு ஆளோடு வரக்கூடாது, நாங்கள் 7 பேராக வருகிறோம் என்று சொல்லி அதே வனாந்தரத்துக்கு போய் வறண்டு கிடக்கிற இடத்துல, ஸ்தோத்திரம் வெறுமையாய் கிடக்கிற இடத்துல, இன்னும் பலவிதமான தாகத்தோடு கிடக்கிற, பலவிதமான ஏக்கத்தோடு கிடக்கிற பொல்லாத அசுத்தாவிகளை அது போய் அழைக்கிறது. வாங்க வாங்க, உங்களுக்கு ஒரு வேட்டை இருக்குது, வா உனக்கு ஒரு வேட்டை இருக்குது, வா நான் காண்பித்து தருகிறேன். நான் அந்த வீட்டு நான் வரலப்பா, பயமாக இருக்குது. இல்லை, நான் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன், அது நல்லா கூட்டி பெருக்கி வச்சிருக்கிறாங்க, அது ஜோடிக்கப்பட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரே ஆளாக சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் ஒரே ஆளாக பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தேன், நான் ஒரே ஆளாக அந்த குடும்பத்தை கெடுத்துட்டு இருந்தேன், நான் ஒரே ஆளாக அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பிட்டு இருந்தேன், நான் ஒரே ஆளாக அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டையை வர வச்சுட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லை, நம்ம 7 பேராக உள்ளே போய் பூந்துருவோம், பிரச்சனை பெருசாகிடும், அவங்களையும் நம்ம கூட்டத்தில் கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லி 7 பேரை கூட்டிகிட்டு வரோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை பின்மாற்றம் அடைந்திருக்கிற விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரை விட்டு விலகி இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த 7 அசுத்த ஆவிகள் உங்களுக்குள்ளே வந்து புகர போகிறது.
அல்லது உங்களுடைய குடும்பத்துக்குள் அது வரப்போகிறது. அதனால் அதற்கு முன்பதாகவே நீங்கள் எந்த இடத்திலிருந்து பின்மாற்றம் அடைந்தீர்களோ, எப்படி பின்மாற்றம் அடைந்தீர்களோ அந்த சூழ்நிலையை நீங்கள் அறிந்து நீங்கள் மனம் திரும்பும்போது நிச்சயமாய் அந்த அசுத்தாவிகளோ அந்தகாரத்தின் வல்லமைகளோ உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ உங்கள் பிள்ளைகளையோ சேதப்படுத்த முடியாது என்பதை நான் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பாருங்க, ஸ்தோத்திரம், பாருங்க, திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு வந்து உள்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். ஆமென். பார்த்தீங்களா? அதிக கேடுள்ளதாக இருக்குமா? முன்னாடி இருந்த கேடல்ல, முன்னாடி இருந்த பிரச்சனை இல்லை, முன்னாடி இருந்த போராட்டம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று பின்மாற்றம் அடைந்த எத்தனையோ மனிதர்கள் மரித்து போய்விட்டார்கள். எத்தனையோ மனிதர்கள் குடிகாரனாய் மாறிவிட்டார்கள். எத்தனையோ மனிதர்கள் ஸ்தோத்திரம் பலவிதமான பாவங்களுக்கு அடிமையாய் மாறிவிட்டார்கள். அருமை கர்த்தருடைய பிள்ளையே, எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையை கொண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் விலகக்கூடாது. ஸ்தோத்திரம். அந்த அசுத்த ஆவியை ஆண்டவராகிய தேவன் நம்மை விட்டு துரத்தி விட்டார், நம்மை விட்டு விலக்கி விட்டார். இனிமே அந்த அசுத்த ஆவி நம்மளை தொடக்கூடாது, நம்ம வீட்டுக்குள் வரக்கூடாது, நம்ம குடும்பம் நம்ம வீடு காலியாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் வேத வாசியுங்கள், நன்றாக ஜபம் பண்ணுங்கள், குடும்ப ஜபத்தை நடத்துங்கள். பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை படிக்கும்படியாக சொல்லுங்கள். சபைக்கு, உங்கள் அருகாமல் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய சபைக்கு, நல்ல ஆவிக்குரிய ஊழியர்களோடு ஐக்கியம் வைத்து கொள்ளுங்கள். அந்த ஆலயத்துக்கு செல்லுங்கள், ஜபம் பண்ணுங்கள், உபகாசம் இருங்கள். ஆலயங்களிலே நடக்கிற எல்லா ஜபத்துக்கும் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அது உங்களுடைய குடும்பத்தில் சத்துரு வராமல் தடைப்படுத்துவதற்கு ஒரு வழியாக அமையும். ஆமென். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் நிச்சயமாக நீங்கள் மனம் திரும்புவீர்கள். ஒருவேளை பின்மாற்றம் அடைந்திருந்தால் தயவு செய்து சொல்லுகிறேன், அந்த பின்மாற்ற நிலைமையை விட்டு விலகுங்கள். குடிக்கிறவர்களாக மாறிட்டீங்களா? அந்த குடிப்பழக்கத்தை விட்டு வெளியில் வந்துடுங்க. மறுபடியும் சிகரெட் அடிக்கிற சூழ்நிலை, மறுபடியும் சினிமா பார்க்குற சூழ்நிலைகள், மறுபடியும் அந்த பழைய பாவத்தை நான் தொடர்ந்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லுங்களா? ஏன் அந்த 7 ஆவி வரதுக்கு முன்னாடி மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. உங்களுடைய நிலைமைகள் மிகவும் மோசமாய் மாறிவிடும். அப்படி இல்லை, மனம் திரும்ப மாட்டேன்னு சொன்னா உங்களுடைய நிலைமைகள் மிகவும் மோசமாய் மாறும். உங்களுடைய சூழ்நிலைகள் சகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாய் மாறிவிடுவீர்கள். தயவாக சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவுக்கு இருதயத்தை கொடுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குடியிருக்கும்படியாய் விரும்புகிறார். இருதயத்தில் இருக்கிற பாவங்கள், இருதயத்தில் இருக்கிற அசுத்த எண்ணங்கள், அசுத்த கிரியைகளை எடுத்து தூர போட்டுவிட்டு கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்து வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். கண்களை மூடுங்க. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனே, சகோதர சகோதரிகள், ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாக உம்மை விட்டு விலகி போய் நிற்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது உம்முடைய கரத்தை வைப்பீராக. அவர்களை கர்த்தர் தொடுவீராக. எந்த நிலையிலிருந்து அவங்க கீழே விழுந்தாங்களோ, எந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை விட்டு விலகி போனாங்களோ, அதை அவர்கள் சிந்தித்து கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து திரும்பி வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பின்மாற்றம் அடைவருடைய முன்னிலைமையை விட பின்னலைமை அதிக கேடுள்ளதாய், அதிக பாடுள்ளதாய், அதிக உபத்திரவம் உள்ளதாய், அதிக நிந்தனைகள் உள்ளதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போகாதபடிக்கு கல்வாரி இரத்தத்தை தளிக்கிறோம். உடைய பிள்ளைகள் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுப்பீராக. உடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.